பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவானவருடைய பண்புகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது வைத்த அன்பினாலே எப்படியாக இந்த பூமிக்கு வந்து நமக்காக எல்லா காரியங்களும் செய்து முடித்தார் என்று சொல்லி பல விதங்களில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய இன்னொரு பண்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியமானவராக இருக்கிறார், அவர் சத்தியமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியமானவராக, த ட்ரூத்ஃபுல் ஒன். யோவான் 14:6 இப்படியாக கூறுகிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை விட்டு கடந்து செல்லுவதற்கு முன்பதாக அல்லது சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களிடத்துல இந்த வார்த்தையை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். முக்கியமாக இந்த இடத்துல இந்த சத்தியமுமாய் இருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த நாளை தியானிக்க போகிறோம். மாத்திரமல்ல, தன்னுடைய பிரதான ஆசாரியருடைய ஜெபத்துல யோவான் 17 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கும் போது, யோவான் 17:19 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பிரியமானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியத்தை ஏதோ ஒரு கோட்பாடாக அல்லது சத்தியத்தை ஏதோ ஒரு தத்துவமாக மாத்திரம் கூறவில்லை. அநேக நேரங்களில் அநேகர் ஒரு சில காரியங்களை ஏதோ ஏட்டு சுரக்காயை போல அல்லது ஒரு சித்தாந்தமாக விலக்கிவிட்டு செல்லுவார்கள். அதை ஒரு கோட்பாடாக புரிந்து கொள்ளுவதற்காக மாத்திரம் கூறுவார்கள். ஆனால் இங்கு இயேசு கிறிஸ்துவானவர் சத்தியத்தை உறவின் அடிப்படையில விளக்குகிறதை பார்க்கிறோம். உறவின் சூழ்நிலையில, உறவின் பின்னணியில விளக்குகிறதை பார்க்கிறோம். என்னென்று சொன்னால், பல இடங்களில் அவர் என்ன கூறுகிறார்? பிதாவானவர் என்ன கூறினாரோ அதையே மற்றவர்களிடத்துல கற்றுக் கொடுத்தேன் என்று கூறுகிறார். நானாக எதுவும் பேசவில்லை, எனக்கு பிதாவானவர் காண்பித்த காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன், பிதாவானவர் என்னிடத்துல பேசின காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறின பின்பு சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் சத்தியத்தின் ஆவியானவர் என்று அறியப்படுவார். அந்த சத்தியத்தின் ஆவியானவர் நம்மை முழுமையான சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார் என்று கூறுவார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் என்ன சொல்லுகிறார்? இந்த சத்திய ஆவியானவர் தமக்கு தாமே பேசாமல் அல்லது தம்முடையதை குறித்து பேசாமல், நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தேனோ, உங்களிடத்தில் நான் என்ன பேசினேனோ அந்த காரியங்களை இன்னுமாக விளக்கி கூறுவார் என்று சொல்லி அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். நாம இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால், அவரோடு இருக்கிற அந்த உறவுல நாம பலப்படுகிறோம், அவரை போல நாம மாறுகிறோம். அதுதான் பரிசுத்தமாக்குதலின் ஒரு செயல். அதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாகி கொண்டிருப்பதன் ஒரு அடையாளம். பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா ஏதோ இதை செய்யாம இருக்கிறது, அதை செய்யாம இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது அப்படின்னு மாத்திரம் இல்லை. அதுவும் இருக்கலாம். இந்தந்த காரியங்களை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், இந்த காரியங்களை செய்யாமல் இருக்கிறேன், அங்கு போகுவது கிடையாது, இங்கு போவது கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது செய்ய வேண்டிய காரியங்கள், செய்யக்கூடாத காரியங்கள் என்று சொல்லி ஒரு சில
பட்டியல்கள் இருக்கும். அந்த பட்டியல்களை நாம செய்வது, செய்யாமல் இருப்பது, அந்த பட்டியல்களை நிறைவேற்றுவது பரிசுத்தம் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு சிறு பகுதி தான். பரிசுத்தம் என்றால் என்ன? தேவனோடு கூட இணைந்து, இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட இணைந்து, இயேசு கிறிஸ்துவானவரை போல மாறுகிற அந்த வாழ்க்கை. இந்த இந்த பரிசுத்தம் என்பது நம்ம தனியாக செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல, தனியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. தேவனோடு கூட நெருங்கிய உறவுல இருக்கும்போது நமக்குள்ளாக நடப்பது. நான் இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கிறேன். இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் அல்லது வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன். அதன் மூலமாக இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அன்புள்ள பிதாவானவர் யார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். இந்த தேவனோடு கூட நான் நெருங்கி ஜீவிக்கிறேன். அப்படி நெருங்கி ஜீவிக்கும் போது எனக்குள்ளாக ஒரு சில காரியங்கள் எடுக்கப்பட்டு போகிறது. எனக்குள்ளாக ஒரு சில புதிய காரியங்கள் வருகிறது. உதாரணத்திற்கு, நாம் சரீர பலவீனமா இருக்கும்போது, நமக்கு ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு நோயோ வந்திருக்கும் போது, அந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நம்ம ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருப்போம். என்ன காரியங்களை செய்து கொண்டிருப்போம்? நல்ல உணவை எடுத்துக்கொள்வோம், தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்வோம். அப்படி செய்யும் போது அந்த உணவும் அந்த மருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்ம சரீரத்திலிருந்து தேவையில்லாத அந்த தொற்று நோயை அல்லது கிருமிகளை, நோய் கிருமிகளை நம்முடைய சரீரத்திலிருந்து அகற்றிவிடும். அந்த நேரத்துல என்ன பண்ணுவோம்? நம்ம வெயில்ல போகக்கூடாது, மழையில நனையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்கும். ஆனா அந்த செய்ய வேண்டியும் செய்யக்கூடாத காரியம் மாத்திரமல்ல, நமக்கு தேவையான உணவு, நமக்கு தேவையான அந்த மருந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்குள்ளாக இருக்கிற நோய் கிருமிகள் வெளியே செல்லும் அல்லவா? அதே போல நாம் இந்த தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் போது நமக்குள்ளாக இருக்கிற பாவமான சுபாவங்கள் வெளியே செல்லும். நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவ இச்சைக்கான அந்த காரியங்கள் மட்டுப்படுத்தப்படும். நமக்குள்ளாக நாம் சத்தியம் உள்ளவர்களாக அல்லது பரிசுத்தத்தில் வளர்கிறவர்களாக நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்போம். ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த சத்தியத்தை மதிக்காம நம்ம இருக்கலாம். அப்படின்னா அதுக்கு பேரு பொய் சொல்லாம இருக்கிறது கிடையாது. நமக்குள்ளாக ஒரு சில நேரம் ஒரு 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 அமைதலான எதிர்ப்பு, சத்தியத்திற்கு ஒரு அமைதலான எதிர்ப்பு, நமக்குள்ளாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு உணர்வு, அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு நடக்கை, பிடித்தமான ஒரு சிந்தனை, அது வெளிப்படையா நமக்கு தெரியாது. ஆனா பகல் கனவு கண்டுகிட்டே இருக்கிறது. இது அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பல காரியங்கள நம்ம பகல் கனவா கண்டு கொண்டிருக்கிறது. அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பகுதியில ஆண்டவருடைய வெளிச்சம் வராதபடிக்கு நாம பாதுகாத்துக் கொள்றது. அந்த பகுதியை நம்ம திறக்கிறதே கிடையாது. நம்ம ஆண்டவருக்குள்ளாக வந்து விட்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் முழுமையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆனா என்ன பண்றோம்? ஒரு சில இடங்கள், நம்ம வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா ஒரு சில ரூமை வந்து நம்ம திறந்து காண்பிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ரூம்ல தான் எல்லாம் தேவையில்லாத காரியங்களை போட்டு வச்சிருப்போம், இல்லை அதை சுத்தப்படுத்தாம வச்சிருப்போம். அதை வந்து அப்படியே ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருப்போம். அந்த ரூமை வந்து யாருக்கு காமிக்க மாட்டோம். ஏன்னா அது அங்க வந்து எல்லாம் சரியா ஒழுங்குபடுத்தப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில அறைகள் இருக்கும். ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருந்தினராக வரவில்லை. அவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாக நம்மை ஆண்டு கொள்ளுகிறவராக நம்முடைய முழு வாழ்க்கைக்கும் எஜமானராக வந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க இந்த ரூமுக்கு தான் போகணும், இந்த ரூமுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் அவர் செல்ல விரும்புகிறார். அவருடைய வெளிச்சம் எல்லா அறைகளுக்கும் எல்லா பகுதிகளுக்கும் வரணும்னு சொல்லி விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அந்த அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம் முழுமையுமாக பரிசுத்தப்பட முடியும். பிரியமானவர்களே,
நம்ம யோவான் 17:19 வாசித்தது போல, நாம் பரிசுத்தப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாமே பரிசுத்தமாக்கினார். இந்த 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 சத்தியம் ஆழமான சத்தியம். நாம் பாவிகளாயிருக்கிற நாம் பரிசுத்தப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தாமே பரிசுத்தமாக்கினார். நமக்காக இந்த காரியத்தை செய்தார். என்னென்று சொன்னால் நாம் பாவிகளாக இருக்கிறோம். என்னென்று சொன்னால் நாம் பிதாவினுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக, சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, சத்தியத்தை பெற்றுக்கொண்டாலும் கூட சத்தியத்தை முழுமையுமாக அனுமதிக்காதவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த சத்தியம் ஊடுருவி இருக்கிறது, எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்த சத்தியத்தை நாம் உள்வாங்கி இந்த சத்தியத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம், எந்தெந்த நேரங்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நம்ம முழுமையுமாக பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனோடு கூட தொடர்ந்து நெருங்கி ஜீவிக்கிற அந்த ஜீவனை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் முரட்டாட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் அபகரித்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் மென்மையான தேவன். நேற்று தான் பார்த்தோம்ல, சாந்த குணமுள்ளவர். இந்த சாந்த குணமுள்ளவரத்துல நாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து என்னுடைய எல்லா பகுதிகளை நீங்க ஆராய்ந்து பார்த்து எல்லா பகுதிகளிடத்திலையும் உம்முடைய சத்தியமான வெளிச்சத்தை புகுத்தி நீர் ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி நாம விட்டு கொடுக்காதபடிக்கு இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அவர் வற்புறுத்த மாட்டார், அவர் அடம் பிடிக்க மாட்டார், அவர் முரட்டாட்டம் செய்ய மாட்டார். சாத்தான் அதை எல்லாமே பண்ணுவான், தந்திரமா நுழைவான், தந்திரமா வந்து ஒரு சில காரியங்களை நமக்கு காண்பித்து ஏமாத்தி அவன் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளுவான். ஆனா நம்முடைய தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நமக்காக எல்லா காரியங்களையும் கொடுத்த தேவன், நமக்காக தம்மை தாமே பரிசுத்தமாக்கின இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம எந்தெந்த பகுதிகளை விட்டு கொடுக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் சத்தியத்தை வெளிப்படுத்துவார், வெளிச்சத்தை காண்பிப்பார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் திறந்து கொடுத்து, ஒரு சிலருக்கு ஒரு சில உறவுகள் தேவையில்லாத காரியங்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளை குறித்த சிந்தனைகள் நம்ம வெளிப்படையா அந்த உறவுகளோடு கூட நம்ம பேசி கொண்டிருப்பதோ தொடர்போ கிடையாது, ஆனா மனதளவுல அந்த உறவுகளை குறித்த ஒரு சில சிந்தனைகளை நாம் இன்னும் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்களை மனதிற்குள்ளாக வைத்து இன்னும் அசை போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சில சிந்தனைகளை நம்ம இன்னும் அசை போட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு சில பழக்க வழக்கங்களை நம் ரகசியமாக தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் அந்த பகுதிகளில் சத்தியம் வெளிப்படுவதற்காக நாம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவான் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். அந்த பகுதிகளை திறந்து தரும்படியாக ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிறார். கடினமான காரியம்தான், யாருக்கும் தெரியாது, யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவருக்கு தெரியும். நமக்காக தம்மையே பரிசுத்தமாக்கின இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இந்த சத்தியத்தை விடாத படிக்கு, இந்த சத்தியம் நம்மை ஆண்டு கொள்ளாத படிக்கு, இந்த சத்தியம் நம்மிடத்துல வெளிப்படுத்தப்பட முடியாத படிக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த காரியம் நம்ம இந்த சத்தியத்திலிருந்து விலக்கி வைத்து கொண்டிருக்கிறது, நம் முழுமையுமாக பரிசுத்தப்படுத்தப்படாத படிக்கு எந்த காரியத்துல நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் பிரியமானவர்கள், சத்தியத்தை வாழ்ந்து காண்பிக்க முடியாமல் இருக்கிறோம். ஒரு சில ரகசியமான பகுதிகள், ஒரு சில அந்தரங்கமான பகுதிகள்,
ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சிந்தனைகள், ஒரு சில அந்தரங்கமான செயல்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஆண்டவர் அந்த பகுதிகளில தம்முடைய சத்தியத்தை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சம் புகுத்தி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளில் அந்த பகுதியில் நமக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் அது வேறு வேறு காரியமாக இருக்கலாம். அந்த பகுதிகளை நம்ம விட்டு கொடுக்கலாமா? அந்த பகுதிகளில் இந்த சத்தியமுள்ள தேவன் வந்து வெளிச்சத்தை காண்பித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக விட்டு கொடுக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் முழுமையுமாக விளங்கும்படியாக, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே இந்த சத்தியத்தை அனுமதித்து நாங்கள் பரிசுத்தப்படுத்தப்படும்படியாக எங்களுக்காக உண்மையே பரிசுத்தமாக்கினீரே ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய இருதயத்திலையும் எங்களுடைய ஆண்டவரே பல பகுதிகள் இன்னும் இந்த சத்தியம் தொடப்படாத படிக்கு, இந்த சத்தியத்தினால ஆண்டவரே மாற்றப்படாத படிக்கு நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் செய்துவிட்டு செய்யாமல் இருந்து விட்டு நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை பெருமை பாராட்டுகிறோம். ஆண்டவரை மற்றவர்களை விட நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி நாங்கள் பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவுல நாங்கள் இன்னும் வளராமல் இருக்கிறோம். உம்மோடு கூட இருக்கிற அந்த உறவுல ஆண்டவரை நாங்கள் முழுமையுமாக அர்ப்பணிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவரை ஒரு சில பகுதிகளை எங்களுக்காக நாங்கள் அடைத்து வைத்திருக்கிறோம், மறைத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் அந்த பகுதிகளை ஆண்டவரே வந்து அந்த பகுதிகளில் உம்முடைய சத்தியம் வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய சத்தியம் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மாய்மாலம் செய்யாத படிக்கு உமக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை விட்டு விலகி நீர் எங்களுக்காக ஆண்டவரே உண்மையே நீர் பரிசுத்தப்படுத்தினீர். அதை ஆண்டவரே நாங்கள் முழுமையுமாக உணர்ந்து எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உம்முடைய சத்தியத்தினால எங்களை பரிசுத்தப்படுத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில வந்து இந்த சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உண்மையாக வெளிப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை விட்டு கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமெல்லாம் முக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.